நொய்யல் ஆற்றில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் அதிக அளவில் இருப்பதாக சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல். பிற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் கோவை மற்றும் திருப்பூரில் புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக உள்ளதும் கண்டுபிடிப்பு. பணியின் போது லோகோ பைலட்கள் இளநீர் அருந்தக்கூடாது என்ற உத்தரவை திரும்ப பெற்றது ரயில்வே நிர்வாகம். வினோத அறிவிப்பு குறித்து ரயில் ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உத்தரவு வாபஸ். ஈரோடு ரயில் நிலையத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து போலீசார் விழிப்புணர்வு. ரயில் பெட்டிகளில் நோட்டீஸ் ஒட்டி துண்டு பிரசுரங்கள் விநியோகித்த போலீசார். $10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்திட மாட்டேன். மத்திய அரசு நிதியை நிறுத்தினாலும் பள்ளி கல்வியில் அனைத்து திட்டங்களும் தொடரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். நாங்கள் ஹிந்தி படிப்பதை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. சமஸ்கிருதத்தை விட தமிழ் மொழிக்கு குறைவாக நிதி ஒதுக்குவது ஏன் என்றும் மத்திய அரசிற்கு கேள்வி. தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலி அறிமுகம். கடலூர் மாவட்டம் திருப்பயர் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். உறவுகள் சங்கமம் அழைப்பிதழில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பு குறிப்பிடாமல் இடம்பெற்ற காளியம்மாள் பெயர். திமுக தரப்பிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்து காளியம்மாள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல். கட்சியில் இருப்பதா வேறு இடத்திற்கு செல்வதா என்பதை முடிவு செய்ய காளியம்மாளுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு இது களை உதிர் காலம் என்றும் சீமான் கருத்து. அது கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு. இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்ற கமல்ஹாசனின் கருத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி. எம்ஜிஆரை போல வாக்காளர்களை ஒருங்கிணைத்து ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றி விஜய் வெற்றி பெறுவார் என்றும் நம்பிக்கை. வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 1ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்க ஏற்பாடு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய ஆளுநர் RN ரவி தமிழக மக்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் கைதிற்கு பயந்து தற்கொலை. தலைமறைவாக இருந்தவர் வீட்டிற்கு வந்து மின் விசிறியில் தூக்கு மாட்டி உயிரிழப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை. தன்னிடம் அத்துமீறிய 3 அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை. கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை ஹேக்கர்கள். வடகொரிய ஹேக்கர் குழு இந்த திருட்டில் ஈடுபட்டதாக தகவல். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,360 ரூபாய்க்கு விற்பனை. ISIS தீவிரவாத அமைப்பின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் என கூறப்படும் அல்பாசித்தை 7 நாள் காவலில் எடுத்த NIA. தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சதி திட்டம் ஏதேனும் தீட்டப்பட்டதா என விசாரணை.
ஹைதராபாத்தில் சிக்கன் உணவுகளை இலவசமாக வழங்கிய கோழி வளர்ப்போர் சங்கம். பறவை காய்ச்சல் அச்சங்களுக்கு மத்தியில் ஆர்வமுடன் வாங்கிய பொதுமக்கள். திண்டுக்கல்லில் நடந்த INTUC செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் மோதல். இருதரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் மேடையில் இருந்த பேனர் கிழிப்பு. காரைக்கால் திருநள்ளாறில் நலநாராயண பெருமாள் கோயிலின் பிரம்மோற்சவ விழா ரத்து. முறையான அழைப்பு விடுக்கவில்லை என கூறி 5 கிராமத்தினர் கொடியேற்று விழாவை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. சென்னை செங்குன்றம் அருகே டிரான்ஸ்பார்மரில் சிக்கிய பந்தை எடுக்க முயன்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. வாலிபால் விளையாடிய போது நேர்ந்த சோகம். சிவகாசி அருகே தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து. ரசாயன கலவை தயார் செய்யும் போது பாய்லர் வெடித்ததால் சம்பவம். திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் பகுதியில் துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசப்பட்ட சடலம். சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு இருந்த சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவத்தில் கைதான ஞானசேகரன் மீண்டும் திருட்டு வழக்கில் கைது. 200க்கும் மேற்பட்ட சவரன் நகைகளை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரம். சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். முகமது ரசூல் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே பாலியல் வழக்கில் தொடர்புடைய 4 பேர் மலையில் இருந்து இறங்கி இருசக்கர வாகனத்தில் செல்லும் CCTV காட்சிகள் வெளியீடு. போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு மீண்டும் கப்பல் சேவை துவக்கம். நாகை துறைமுகத்திலிருந்து 83 பயணிகளுடன் இலங்கை காங்கேசன் துறைக்கு புறப்பட்டது கப்பல். சென்னை அடுத்த பையனூரில் கட்டப்பட உள்ள திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன குடியிருப்பு கட்டிடம். நடிகர் விஜய் சேதுபதி டவர் என்று பெயர் சூட்ட பெப்சி முடிவு. சென்னை அண்ணா நகரில் இரவு நேர கேக் கடை நடத்தி வரும் இளைஞர்கள் மீது கொடூர தாக்குதல். காரில் வந்த 5க்கும் மேற்பட்டோர் கலெக்ஷன் கேட்டு அராஜகத்தில் ஈடுபட்டதாக புகார். கேரள மாநிலம் மூணாறு பகுதிகளில் சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்த படையப்பா காட்டு யானை. வனத்துறை அதிகாரிகள் காட்டுக்குள் விரட்டி அடித்த பரபரப்பு காட்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் திருமண ஊர்வலத்தில் புல்டோசர்கள் புடைசூழ அணிவகுப்பு. புதுமண ஜோடி காரில் முன்னே செல்ல டிஜே இசைத்தபடி வரிசையாக சென்ற 12 புல்டோசர்கள். கேரள மாநிலம் இடுக்கியில் 100 அடி ஆழ பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்து 3 பேர் பலி.
ஒலிம்பிக் வீரர் வீனா மோலனின் சகோதரி மற்றும் கணவர் உட்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். தெலங்கானா மாநிலத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு விபத்து. சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள 8 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் விடுமுறை நாட்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் 59 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு. அயோத்தி ராமர் கோயிலில் அலைமோதும் கூட்டம். கும்பமேளாவிற்கு வந்துவிட்டு ராமரையும் தரிசனம் செய்யும் பக்தர்கள். உலகின் மிகப்பெரிய வாகனந்தாங்கி கப்பல் 9100 கார்களுடன் பனாமா கால்வாயை கடந்தது. புதிய மைல்கல்லை எட்டியதாக பனாமா கால்வாய் ஆணைய அதிகாரிகள் பெருமிதம். திட்டமிட்டபடி 6 இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 2 பேரை இதுவரை விடுவித்தது ஹமாஸ் அமைப்பு. இஸ்ரேலிய ராணுவத்திடம் இருந்து கைப்பற்றப்பட்ட அதிநவீன ஆயுதங்களையும் காசா மக்களுக்கு காட்சிப்படுத்தி உற்சாகம். இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பால் பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதி அவேரா மெக்டிஸ் விடுதலை 10 ஆண்டுகளுக்கு பின்னர் உயிருடன் விடுவிக்கப்பட்டதை வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்த உறவினர்கள். சீனாவில் வௌவால்களிடம் இருந்து பரவும் HKU5 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிப்பு. சுவாச மண்டலம் மற்றும் குடல் உறுப்புகளில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என தகவல்.